அம்ஷியின் மரணத்துக்கு நீதி கோரி கொழும்பில் பாரிய போராட்டம், கொட்டும் மழைக்கு மத்தியிலும் கோபாவேசத்துடன் மக்கள் கோஷம், ஜனாதிபதி செயலகத்தை நோக்கி பேரணி முன்னெடுப்பு, ஆசிரியரை இன்றைய தினத்துக்குள் இடைநிறுத்த உத்தரவாதம், ஆசிரியர் இடமாற்றப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவிப்பு என்பதாக உபத்தலைப்புகளுடன் கூடிய செய்தியாக அதனை வழங்கியிருப்பதை நாங்கள் காணலாம். தமிழன் பத்திரிகையும் அதனை தந்திருக்கிறது. மாணவி மரணத்துக்கு நீதி தேவை, கொழும்பில் பாரிய போராட்டம், கொட்டும் மழையிலும் பேரணி என்பதாக அதனை அடையாளப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணலாம். தினகரன் பத்திரிகையும் புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அதனை முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது. கொழும்பில் கொட்டும் மழைக்கு மத்தியில் உயிரிழந்த மாணவிக்கு நீதி கோரி பாரிய போராட்டம் என்பதாக அந்த செய்தி முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தினக்குள் பத்திரிகையில் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. பிரதானமான செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. டெய்லி மிரர் பத்திரிகையும் அது குறித்த தகவலை இன்றைய தினம் பத்திரிகையில் தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இன் ஹாட் வாட்டர் ஓவர் கொட்டஹென சைல்ட்ஸ் சூசைட் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். எனவே அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இப்பொழுது பிரதானமாக உங்களுடன் பேச இருக்கிறோம். குறிப்பாக 16 வயதுடைய மாணவி டில்ஷி அம்ஷிகாவினுடைய மரணத்துக்கு நீதி கோரி நேற்றைய தினம் பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள், யுவதிகள் என நூற்றுக்கணக்கானோர் இணைந்து பம்பலப்பேட்டையில் அமைந்திருக்கின்ற பிரபல தமிழ் பாடசாலைக்கு முன்பாக கொட்டும் மழைக்கு மத்தியிலும் மேற்கொண்ட மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் கல்வி அமைச்சு உள்ளடங்கலாக சகல தரப்பினரதும் கவனத்தை பெற்றதுடன் தலைநகரை ஸ்தம்பிதமடைய செய்திருக்கிற ஒரு விடயமாக அமைந்திருந்தது. எனவே பிரதானமான செய்தியாக அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சமூக வலைத்தளங்களிலும் நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக இந்த விடயம் மாறியிருந்தது. கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி பயின்று வந்த 16 வயதுடைய டில்ஷி அம்ஷிகா எனும் மாணவி அவர் வசிக்கும் தொடர் மாடி குடியிருப்பின் 7வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி கொட்டாஞ்சேனை கல்பொத்த வீதியில் பதிவாகியிருந்தது. இந்த சம்பவத்தை அடுத்து குறித்த மாணவிக்கு நீதி கோரியும் அந்த மாணவியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக கூறப்படும் பிரபல தமிழ் பாடசாலை ஒன்றின் கணித ஆசிரியர் மற்றும் அந்த மாணவியை பிரத்யேக வகுப்பில் பல மாணவர்கள் முன்னிலையில் முறையற்ற விதத்தில் பேசி அவமதித்ததாக கூறப்படும் தனியார் கல்வி நிலைய உரிமையாளர் ஆகியோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியும் முகப்புத்தகங்கள் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களிலும் இவ்வகையான கோஷங்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக ஜஸ்டிஸ் ஃபார் அம்ஷிகா, அதாவது உயிரிழந்த மாணவியான அம்ஷிகாவுக்கு நீதி எனும் ஹேஷ்டேக்குடன் பலராலும் இந்த பதிவுகள் இடப்பட்டிருந்தன. இவ்வாறான ஒரு பின்னணியில் அந்த மாணவியினுடைய உயிரிழப்புக்கு நீதி கோரி நேற்று வியாழக்கிழமை கொழும்பு கொட்டாஞ்சேனையில் அமைந்திருக்கின்ற தனியார் கல்வி நிலையத்துக்கு முன்பாகவும் அந்த மாணவி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்ததாக கூறப்படும் பம்பலப்பேட்டையில் அமைந்திருக்கின்ற பிரபல பாடசாலைக்கு முன்பாகவும் இருவேறு கவனஈர்ப்பு போராட்டங்களை நடத்துவதற்கான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் ஃபேஸ்புக் ஊடாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அந்த போராட்டங்களில் சகலரையும் கலந்து கொள்ளுமாறு அதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி கொட்டாஞ்சேனை விவேகானந்தா வீதியிலும் அங்கு அமைந்திருக்கின்ற தனியார் கல்வி நிலையம் முன்பாகவும் காலை 10 மணியளவில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை பம்பலப்பேட்டையில் அமைந்திருக்கின்ற பிரபல பாடசாலைக்கு முன்பாக ஆரம்பமான அமைதி போராட்டம் சில மணித்தியாலங்களின் பின்னர் நண்பகல் 12 மணியளவில் பெருமளவானோரின் பங்கேற்புடன் கூடிய மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டமாக மாற்றமடைந்தது. பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள், மத தலைவர்கள், குறிப்பாக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள், யுவதிகள் என நூற்றுக்கணக்கானோருடைய பங்கேற்புடன் நீதி வேண்டும், நீதி வேண்டும், அம்ஷிகாவுக்கு நீதி வேண்டும் எனும் கோஷத்துடன் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் படிப்படியாக கொழும்பு மாநகரின் முழுமையான கவனத்தை பெற்று தேசிய ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களுடைய முக்கியமான பேசு பொருளாக மாறியிருக்கிறது. நண்பகல் வேளையில் கொட்டும் மழைக்கு மத்தியிலும் பாடசாலை அதிபரை வெளியே வருமாறும் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஈடுபட்டதாக கூறப்படும் கணித பாட ஆசிரியரை கைது செய்யுமாறும் உயிரிழந்த மாணவிக்கு உடனடியாக நீதியை பெற்றுத்தருமாறும் தொடர்ச்சியாக கோஷங்களை எழுப்பியவாறும் பெண்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும், வார்த்தைகளில் அல்ல செயல்களில் மற்றும் அம்ஷிகாவுக்கு நீதி எனும் வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குறித்த கணித பாட ஆசிரியர் மற்றும் தனியார் கல்வி நிலைய உரிமையாளரின் உருவப்படங்களை செருப்பால் அடித்து தமது கோபத்தையும் ஆற்றமையையும் வெளிப்படுத்தியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மழைக்கு மத்தியிலும் கலைந்து செல்லாமல் பங்கேற்பாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்ததுடன் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டதுடன் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்வதற்கான வாகனங்களும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அது மாத்திரமன்றி பிற்பகல் 1 மணியின் பின்னர் டுப்ளிகேஷன் வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. இவ்வாறு பாடசாலை வாயிலை மறைத்து மாலை வரை போராட்டம் தொடர்ந்த நிலையில் கொழும்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சூரிய பண்டாரவுடன் அவ்விடத்துக்கு வருகை தந்த மேல் மாகாண பதில் கல்வி பணிப்பாளர் இந்த விவகாரம் தொடர்பில் கல்வி அமைச்சின் சார்பில் தான் அறிவிப்பொன்றை விடுக்கவிருப்பதாக ஒலிபெருக்கையில் அறிவித்திருந்தார். அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட கணித பாட ஆசிரியர் புத்தளத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசாரிடமிருந்து அறிக்கையை பெற்றுக்கொண்டவுடன் இன்றைய தினத்துக்குள் அந்த ஆசிரியர் பணி இடைநிறுத்தம் செய்யப்படுவார் எனவும் தெரிவித்திருந்தார். அத்தோடு குறித்த மாணவியின் உயிரிழப்பு தொடர்பில் தாம் மிகுந்த கவலை அடைவதாகவும் இந்த சம்பவம் தொடர்பில் விரைவான விசாரணை
விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் உத்தரவாதம் அளித்திருந்தார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்ட போதிலும் அவர்கள் அங்கிருந்து கலைந்து செல்லவில்லை. மாறாக இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் வெளிச்சம் பாய்ச்சுகின்ற வகையில் பாடசாலை முன்றலில் இருந்து ஜனாதிபதி செயலகத்தை நோக்கி பேரணியாக சென்றிருந்தார்கள். ஜனாதிபதி செயலகம் முன்பாக அம்ஷிகாவுக்கு நீதி கோரி போராட்டத்தை முன்னெடுத்த அவர்கள் அந்த மாணவியினுடைய உயிரிழப்புக்கு நீதி கோரி ஜனாதிபதியிடம் மகஜர் ஒன்றை கையளிப்பதற்கு அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் அனுமதி கோரியிருந்தார்கள். சிறிது நேர தர்க்கத்தின் பின்னர் அம்ஷிகாவினுடைய நடன ஆசிரிய உள்ளடங்களாக மூவரை ஜனாதிபதி செயலகத்திற்குள் செல்வதற்கு போலீசார் அனுமதி அளித்திருந்தார்கள் என்பதாகத்தான் அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனோடு இணைந்து இன்னும் பல்வேறு தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களாக இருக்கின்றன. அந்த விடயங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. தமிழர் பத்திரிகையில் அது குறித்த மற்றொரு விரிவான விளக்கமும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக இந்த கொட்டாஞ்சேனை சிறுமியினுடைய பரிதாப மரணத்துக்கு எமது சமூகமே காரணம். இன்று இந்த சிறுமிக்காக கூடிய சகலரும் இன்றுடன் இதை முடித்து விடுவார்கள். நாளை மீண்டும் ஒரு அம்ஷிகாவுக்கு இது நடந்தால் மீண்டும் கூடுவார்கள். இதுதான் நாட்டினுடைய நிலைமை. அந்த சிறுமிக்கு தனக்கு நடந்ததை வெளியில் கூறியும் அவளுக்கு நீதி கிடைக்கவில்லை. அப்பொழுது இதற்கு தீர்வு கிடைத்திருந்தால் இன்று அவரோடு உயிரோடு இருந்திருப்பார் என்று தெரிவித்து பெற்றோர், மாணவர், பழைய மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் அண்மையில் தற்கொலை செய்து கொண்ட இந்த மாணவருடைய மரணத்திற்கு நீதி கோரி இவ்வகையான போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. காலை 10 மணியளவில் மாணவி கல்வி கற்ற பாடசாலை அருகில் ஒன்று கூடிய பாடசாலை பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர் உயிரிழந்த மாணவிக்கு ஆத்ம சாந்தி பிரார்த்தனையிலும் ஈடுபட்டார்கள். இதனையடுத்து பாடசாலை நிர்வாகத்துக்கு எதிராகவும் கல்வி அமைச்சின் மந்தகதியான செயற்பாடுகளுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியதோடு ஆக்ரோஷமான வார்த்தை பிரயோகங்களையும் பாவித்திருந்தார்கள். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பலர் பாடசாலை நிர்வாகத்தையும் அங்கு கல்வி கற்கும் ஆசிரியர்களையும் குறை கூறினார்கள். குறிப்பாக ஒரு பாடசாலையில் ஆசிரியர் ஒருவர் 5 ஆண்டுகள் மாத்திரமே பணியாற்ற முடியும். ஆனால் இந்த பாடசாலையில் அப்படி இல்லை. பெரும்பாலான ஆசிரியர்கள் 8-9 வருடங்களை கடந்து பணியாற்றி வருகிறார்கள். அதே போன்று இந்த பாடசாலை அதிபரும் காலம் கடந்து செயற்பட்டு வருகிறார் என்றார். இதன் பொழுது ஒரு தாய் தன்னுடைய கருத்தை பின்வருமாறு வெளிப்படுத்தியிருந்தார். இந்த போராட்டம் இன்றோடு முடிந்துவிடும் என்றும் தான் எனக்கு தோன்றுகிறது. எங்களுடைய அரசாங்கமும் கல்வி அமைச்சும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப் போவது கிடையாது. இது 10-15வது சம்பவம். இந்த பிள்ளை இறந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் இதற்கு முன் நடந்த சம்பவங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இவ்வாறான சம்பவங்கள் நடக்கும் போது என்னுடைய பிள்ளையை எப்படி நம்பி நான் பாடசாலைக்கு அனுப்புவது? சிறுமியின் பரிதாப மன்றத்துக்கு எமது சமூகமே காரணம். இன்று இந்த சிறுமிக்காக கூடிய நீங்கள் இன்றுடன் இதை முடித்து விடுவீர்கள். நாளை மீண்டும் ஒரு ஹம்சிகாவுக்கு இது நடந்தால் மீண்டும் கூடுவீர்கள். இதுதான் இந்த நாட்டினுடைய நிலைமை. அந்த சிறுமி தனக்கு நடந்ததை வெளியில் கூறியும் அவளுக்கு நீதி கிடைக்கவில்லை. எனவே அப்பொழுது இதற்கு தீர்வு கிடைத்திருந்தால் அவர் இன்று உயிரோடு இருந்திருப்பார் என்பதாக அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஒரு பிள்ளை தனக்கு நடந்த விடயத்தை பாடசாலை நிர்வாகத்திடம் கூறும்போது நீங்கள் அதற்கு சரியான தீர்வை வழங்கி அந்த பிள்ளைக்கு கல்வி கற்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அங்கு அந்த பிள்ளை துரத்தி அடித்திருக்கிறீர்கள். 4 பேர் சேர்ந்து திருடும் போது அதை ஒருவர் தட்டி கேட்டால் அவரை நீங்கள் திருடர் என்று சொல்வீர்களா? ஆனால் இந்த சிறுமியினுடைய விடயத்தில் அதுதான் நடந்திருக்கிறது. உடனடியாக சம்பந்தப்பட்ட ஆசிரியர் பதவி நீக்கப்பட வேண்டும். சிறுமிக்கு விரைவில் நீதி கிடைக்க வேண்டும் என்பதாக அவர் கோஷம் முன்வைத்திருந்தார். எனவே கொட்டும் மழையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்த மாணவிக்கு நீதி கோரி பெற்றோர், மாணவர்கள், பழைய மாணவர்கள் என பலரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் விரைவான விசாரணைகளை ஆரம்பித்து உயிரிழந்த மாணவிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் மீண்டும் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் தொடரும் என்பதாகவும் எச்சரிக்கை விடுத்திருந்த விடயங்களையும் நாங்கள் பிரதானமான செய்திகளாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.